உண்மையாவே அமாவாசை திதியில பிறந்தவங்களுடைய இயல்பு, அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக அமாவாசை தேதி யோகமும் கூட சோகமும் கூட. ஓ! 2மே இருக்கு. ஆமாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஆனால் பௌர்ணமிக்கு அப்படி இல்லை, 80% யோகம். ஆக்சுவலாக மற்ற திதிகளுக்காவது சில 12 ராசியில் சில கட்டம் நமக்கு முடங்கி போயிடும். ஆனால் இந்த அமாவாசையிலையும் சரி பௌர்ணமியிலையும் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ அது யோகம் தானே? அப்படியா? 10ஆம் வீடுன்றது கர்மஸ்தானம், 10ஆம் வீடுன்றது நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். இது ரெண்டுமே முடங்கிடும் பிரதம தேதியில். ஆனால் இது எதுவுமே அமாவாசைக்கும் கிடையாது, பௌர்ணமிக்கும் கிடையாது. அப்போ இது எவ்வளோ பெரிய யோகம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் பிறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியும் அரசனாவான். பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு தாய் தகப்பனால் இவங்கள் நம்மக்கிட்ட வந்தவங்களை எப்படி நம்ம மேலே கொண்டு வரணுன்றதை பார்க்குறதுக்கு எங்கேயா ஒரு லூப் லைனாவது கிடைக்குமான்னு தேடி அவங்களுக்கு வாழ்க்கைக்கு கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா, அவங்க தான் ஒரு நல்ல ஜோதிடர். கரெக்டுங்களா? அதை விட்டுட்டு அமாவாசையில் பிறந்தால் ஆகாது, இந்த கிரகம் இந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் ஆகாது. இதுலேயுமே விதியெல்லாம் இருக்குங்க மேம். என்னென்னா, இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும், அமாவாசையிலே பிறந்திருந்தாலும் இவர்களோட சுக்கிரன் இணைந்திருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அமாவாசை திதியில் பிறந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரலாம். ராமேஸ்வரத்தில் போயிட்டு வரலாம். சிவன் கோயில் தான். ராமேஸ்வரம் சிவன், ராமநாதன் சுவாமி அவர் முடிஞ்ச அளவுக்கு போய் எவ்வளோ நீங்கள் போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வரலாம். அதையும் தாண்டி டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட கஜலட்சுமி மேம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட திதிகள் பற்றின தெளிவான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனுடைய ரகசியங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போது திதி அப்படிங்கிற ஒரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி போய்க்கலாம் மேம். திதிகளில் பிறந்தவர்களுடைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி ஒரு வீடியோவாக நம்ம 15 திதிகளுக்கும் பண்ணலாம். முதல் திதியாக ஆரம்பிக்கிறது அமாவாசை, அதிலிருந்து ஆரம்பிச்சிக்கலாம். அமாவாசை திதியில் பிறந்தவங்க எப்பவுமே இந்த திதியில் பிறந்தவங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க. உண்மையாகவே அமாவாசை திதியில் பிறந்தவங்களுடைய இயல்பு, அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? முதல்ல அமாவாசை திதி யோகமா இல்லை சோகமா அப்படின்றது பார்த்துருவோம். ஆக்சுவலாக அமாவாசை தேதி யோகமும் கூட சோகமும் கூட. ஓ! 2மே இருக்குது. ஆமாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஆனால் பௌர்ணமிக்கு அப்படி இல்லை, 80% யோகம், 20% சோகம். இது 50-50. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை திதின்றது என்ன, ஒரு சூரியனும் சந்திரனும், ஆத்மகாரகரும் மனோகாரகர். ஆத்மகாரகன்றது சூரியன், மனோகாரகர்னு சந்திரன். இவங்க இருவரும் இணைந்து ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய திதி தான் அமாவாசை திதி. ஆக்சுவலாக மற்ற திதிகளுக்காவது சில 12 ராசியில் சில கட்டம் நமக்கு முடங்கி போயிடும். ஆனால் இந்த அமாவாசையிலையும் சரி பௌர்ணமியிலையும் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ அது யோகம் தானே? அப்படியா? முடங்காது. அந்த ரெண்டு ஹவுஸ் முடங்காது. அப்போ இது யோகம் தானே? யோகம் தான். ஏன் அப்படின்னா, இயல்பாகவே யோகம்னு ஒன்று இருக்குது. ஆமாம். ஏன்னா இப்போது சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். பிரதம திதியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரதம திதியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் வீடும் 10ஆம் வீடும் முடக்கும். 7ஆம் வீடுன்றது என்ன? பிறந்தாலே 2 வீடு முடக்கும். ஓகேங்களா? இந்த 7ஆம் வீடுன்றது என்ன? கால சக்கரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடுன்றது நமக்கு துலாம் வீடாக வரும், 10ஆம் வீடுன்றது மகர வீடாக வரும். ஸோ துலாம் வீடு சுக்கிரனும் மகர வீடு சனியும். சுக்கிரன் தான் சுக்கராச்சாரியா, நமக்கு சுபபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. 7ஆம் வீடுன்றது மனைவி, 7ஆம் வீடுன்றது நண்பர், 7ஆம் வீடுன்றது பார்ட்னர்ஷிப்பு. 10ஆம் வீடுன்றது தொழில், 10ஆம் வீடுன்றது கர்மஸ்தானம், 10ஆம் வீடுன்றது நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். இது ரெண்டுமே முடங்கிடும் பிரதம தேதியில். ஆனால் இது எதுவுமே அமாவாசைக்கும் கிடையாது, பௌர்ணமிக்கும் கிடையாது. அப்போ இது எவ்வளோ பெரிய யோகம். கண்டிப்பாக யோகம் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ளஸில் போயிடுறேன். என்ன மேம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் ஃபஸ்ட்டு ப்ளஸில் போயிடலாம். இந்த அமாவாசையில் திதியில் பிறந்தவங்களுக்கு முதல் யோகமே இதுதான், எந்த வீடும் முடங்காது. அப்போது ஒரு வீட்டு முடங்கிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டோட ஓனர் எங்கேயா போய் மறைஞ்சிட்டா அந்த வீட்டு ஓனர் நமக்கு வேலை செய்ய மாட்டார். அது இன்கேஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால். இன்கேஸ் அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது கிரகம் இருந்து அந்த கிரகம் திரிகோணத்தில் இருந்தாலும் நமக்கு அது பெருசாக வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது இப்போ நமக்கு அமாவாசை திதியில் பிறந்துட்டோன்னா அது கிடையாது. அப்போ நமக்கு இது ஒரு பெரிய பாகியமும் கூட. அதே மாதிரி அமாவாசையில் பிறந்தவங்க ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, அறிவுத்திறனாக இருப்பாங்க, ரொம்ப போராளியாக இருப்பாங்க, ரொம்ப கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. இந்த அமாவாசை திதியில் பிறந்தவங்க
அவங்கள மாதிரி ஒரு அழகாக ஸ்கெட்ச் போட்டு வேலை பண்ணக்கூடிய ஆள் யாருமே கிடையாது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி அந்த நேக்காவும் பண்ணுவாங்க, தைரியமாகவும் பண்ணுவாங்க, உடலும் நல்ல கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க, ஆயிலும் நீண்ட ஆயிலாக இருக்கும். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? உடல் ஆரோக்கியம் இருந்துட்டாலே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். அதில் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை போல். ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடியதான் இந்த அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு. இந்த அமாவாசையில் இன்னொன்று கூட சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, சில நட்சத்திரத்துக்கு சில திதிக்கெலாம் சொல்லுவாங்க அரசனும் ஆண்டி ஆகிட்டான், இந்த மூல நட்சத்திரத்தில் பெண் பிள்ளை பிறந்தா அப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கெல்லாம் ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் பிறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியும் அரசனாவான். சரிங்களா? ஆண்டியும் அரசனாவான். அவங்க வாழும் வரை கஷ்டப்பட்டாலும் சாகத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக சொத்து பேர் புகழ் சேர்த்து வைப்பாங்க. அப்போது திரும்ப இல்லை கமெண்ட்ஸ் போடுவாங்க, அம்மா நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அமாவாசை தான் கஷ்டப்படுறோன்ட்டு. நான் தான் சொன்னேனே +50% இருக்குது, +-50% இருக்குது. இப்போ இதில் எதெல்லாம் மைனஸாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு இந்த அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடியது தானே. அப்போது இவங்க பாவர் வீட்டில் இருந்தாலோ, அவங்க பவர் குன்றி இல்லாமல் பவரோடு இருக்கும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக வேலை செய்யும், பவர் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வேலை செய்யாது. ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு பெரிய மைனஸ். இப்போ நம்ம மைனஸை பார்ப்போம். இப்போ நான் ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டேன், மைனஸ் பார்ப்போம். பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு தாய் தகப்பனால் பெரிய சந்தோஷம், பெரிய உதவி, பெரிய அனுகூலம்ன்றது இருக்காது. அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு அவங்களுடைய தாய் தந்தை இருக்காது, சப்போர்ட் இருக்காது. அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். ஆனால் இதுக்கும் விதிவிலக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதி, ஏன்னா 4ன்றது தாய், 9ஆம் அதிபதி தந்தை. இந்த 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நல்லா இருந்து அந்த வீடு சுபத்தன்மையாக இருந்தது அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். அந்த விதிவிலக்கு அப்படிங்கிற ஜோதிடம் நம்ம எல்லாம் இந்த ஒரு 500 விதியை மட்டும் பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கோம். விதி விலக்கு 2500ல் 5000 விதி விலக்கு கூட இருக்குது. அப்பா, சரிங்களா? ரூலுங்கிறது இவ்வளோ. ஆமாம், அந்த ரூலை அடிக்கிறதுக்குன்னு இவ்வளோ. ஆனால் அதே மாதிரி நம்ம வெறும் 12 கட்டத்துக்குள்ளே மட்டும் கிரக சேர்க்கை இருக்குது, இந்த தசா இருக்குது, இந்த தசா இது மட்டுமே பார்க்கக்கூடாது. அதனுடைய விதி விலக்குங்களும் நிறைய இருக்குது. நம்ம அதை வச்சு வாழ்க்கையை வரணுமே தவிர, இங்கே இவர் சேர்ந்துருக்காரு, இங்கே இவர் சேர்ந்துருக்காரு, இவர் நல்லது பண்ணுவார், இவர் நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்லவே கூடாது, சொல்லவும் கூடாது. கரெக்டான ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஜோதிடராக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நம்மக்கிட்ட வந்தவங்களை எப்படி நம்ம மேலே கொண்டு வரணுன்றதை பார்க்குறதுக்கு எங்கேயாவது ஒரு லூப் லைனாவது கிடைக்குமான்னு தேடி அவங்களுக்கு வாழ்க்கைக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஒரு நல்ல ஜோதிடர். கரெக்டுங்களா? அதை விட்டுட்டு அமாவாசையில் பிறந்தால் ஆகாது, இந்த கிரகம் இந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் ஆகாது, இந்த தசா போதா அப்படி முடியாது, இந்த தசாவுடைய நாதன் இங்கே இருக்காரா முடியாது, இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா முடியாது. ஸோ அமாவாசையில் பிறந்தாலும் ஜெயிச்சவர்கள் பல பேர் இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். நமக்கு நிறைய பேர் அரசியலையும் சாதித்தவர்கள் இருக்காங்க, தொழிலையும் சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வாழ்க்கையில் ஜெயித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த கஸ்டமரை நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடியும் பார்த்தேன், நடுவுலையும் ஒரு முறை பார்த்தேன், இப்போ திரும்பவும் ஒரு முறை இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அதே கிளைண்ட்டு வேறு ஒரு கேள்விக்காக, ஏன்னா ஒரு ஓப்பன் பண்ண போகிறாரு, அதுக்காக ஒரு கேள்விக்காக எனக்கு கேட்டிருந்தார். அமாவாசையில் பிறந்தவர் தானே, கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு ஃபேக்ட்ரி தொழில், ஓகேங்களா? 4 5 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கார். இது எல்லாமே ஒரு சுய சம்பாதியத்தில் சம்பாதிச்சவர், ஓகேங்களா? சம்பாதிச்சவர். அவருடைய மனைவி ஹோட்டல் தொழிலை பார்க்குறாங்க, அவங்க மனைவியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதுதான் காலம் நேரம் சப்போர்ட் ஆகி வரணும். அந்த மனிதர் எனக்கு 7 வருடத்திற்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்துருந்தார், நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, திரும்பவும் அகேன் இப்போ ஒரு 1.5 வருடத்துலேருந்து திரும்ப என்கிட்ட கண்டினியூ ஆகிட்டுருக்கார். அவர் ஒரு புதுசாக சைன் பண்ண போகிறனால நம்மக்கிட்ட தான் கேட்டு பண்ணுவார். ஸோ இது எதுக்கு நம்ம சொல்ல வரோன்னா, அமாவாசை பௌர்ணமி இந்த திதி அந்த திதி அப்படின்னு ஜாதகத்தை ஒதுக்கிறத விட்டுட்டு நம்மக்கிட்ட நம்ம ஜாதகத்தில் என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை வழி நடத்திட்டு போங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். ஸோ அந்த லூப் ஹோல் எதுன்னு கண்டுபிடிக்கணும், அது கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே போயிடலாம். ஸோ இதுதான் அமாவாசை. அப்போது நம்ம இனிமேல் யாரும் அமாவாசையில் பிறந்துட்டிங்களா, ஆஹா இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கன்னு நினைக்காது. உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது, உங்களுக்கு எந்த கிரகம் பெஸ்ட்டு, எந்த கிரகமுடைய தசா வரும்போது எப்படி இருக்கும், எந்த கிரகம் எந்த டிகிரி, இதுலேயுமே விதியெல்லாம் இருக்குங்க மேம். என்னென்னா, இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும்
இந்த அமாவாசையிலே பிறந்திருந்தாலும் இவர்களோட சுக்கிரன் இணைந்திருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுபத்தன்மை ஆகிடும். சூரிய சந்திரனோட சுக்கிரன் இணைந்திருந்தா இல்லை, சூரியன் சந்திரனோட 7ஆம் பார்வையாக சுக்கிரன் பார்த்தாலோ இல்லை குரு பார்த்தாலோ சுபத்தன்மையாக மாறிடும். சரிங்களா? இல்லை சுக்கிரனோட வீட்டில் இந்த சூரியனும் சந்திரனும் இருக்காங்க அப்படின்னா, மேஷ வீட்டில் நமக்கு சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா மேஷ வீட்டில் இருக்கும். அப்போ உங்களுக்கு அதனுடைய பலன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனுடைய வீரியம் வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சூரியன் ஒளியோடு இருப்பார், ரொம்ப அதிகமாக. ஆமாம், அங்கே தான் நாங்கள் அவர் வந்து உச்சம், சூரியன் உச்சமாச்சுல்ல. ஸோ ஆமாம், அப்போ உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கும். இதே கோட்பாடு ரிஷபத்துக்கும் வரும் உங்களுக்கு. ஏன்னா அங்கே சந்திரன் உச்சம். வைகாசி மாதம் அமாவாசை, வைகாசி மாதம் அமாவாசையில் பிறந்திருந்தாங்கன்னா சந்திரன் அங்கே உச்சம். அப்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு மனம் வந்து நல்லா தெளிவாக இருக்கும். ஏன்னா ஆமாம், அமாவாசையில் இருக்கும்போது சந்திரன் அவருடைய வலுவை கம்மியாக இருக்கும். சந்திரன் வந்து வலுவே இருக்காது. ஆமாம், வலுவே இருக்காது. ஆனால் ரிஷப வீட்டில் இருந்து அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அங்கே உச்சமாக இருப்பார். அப்போது அவர் அங்கே வலு குன்றி இருந்தாலுமே கூட நமக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ சில இதுக்கு கோட்பாடு இருக்குது மேம், நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இதே வந்து நம்ம கடக வீட்டில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது தை மாதம் வரக்கூடியதில் நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி சிம்ம வீட்டில் இருக்கும்போதும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் சிம்ம வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அதிகபட்சம் நமக்கு உச்சபட்ச பலனை கொடுக்க மாட்டார். பட் ஓகே, இதில் ரொம்ப இதுவாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக வீடு, அதுக்கப்புறம் துலாம் வீடு, இங்கெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் இன்னும் கூடுதலாக நமக்கு வந்து மைனஸஸ் கொடுக்கும். இன்னும் அதிகமான மைனஸஸ் சொல்லும். ஏன்னா விருச்சிகத்துலேயும் துலாம்லேயும் வந்து சூரியனும் சந்திரனும் நீச்சம். ஸோ அவங்க ஆல்ரெடி அங்கே நீச்சத்தில் இருப்பாங்க. இங்கே அமாவாசை இது வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மைனஸ் பலன் கொடுக்கும். இதையே சுக்கிரன் அங்கே இருந்து பார்த்தாலோ இல்லை சேர்ந்து இருந்தாலோ நமக்கு பலன் உண்டு. இப்போ பொதுவாக எல்லாருமே கேட்குற கேள்வி தான், ஏன் இதுக்கு இந்த கேள்வி அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். இவங்களுக்கு தனியாக எதனா வழிபாடு அப்படின்னு இருக்கா, இல்லைங்களா? இப்போ போல் எதுவாக வச்சுக்கலாம்? இல்லை அம்மா எல்லாத்துக்குமே ஆமாம், ஒரு முதல்ல நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கணும், புத்தி அமைதியாக இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் சரியாக இருக்கும். கலங்கின குட்டையில் எதையுமே பண்ண முடியாது. நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம முதல்ல தெளிவாக இருக்க தெரிஞ்சுக்கணும். தெளிவாக இருக்க முதல் மனசையும் புத்தியும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா நம்ம பண்ணலாம். அதை கொண்டு வர்றதுக்கு தான் பரிகாரம்னு சொல்கிறது. நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம்னா இம்மிடியேட்டாக நாளைக்கே கடவுள் கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார். ஆனால் நம்ம அங்கே போயிட்டு வர மனமும் புத்தியும் தெளிவாகும், நம்மளோட சக்ராஸ் கிளென்ஸ் ஆகும். அது ஆக 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 நம்மளுடைய நிறைய விஷயங்கள் நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மாதிரி இந்த அமாவாசை திதியில் பிறந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரலாம். ராமேஸ்வரத்தில் போயிட்டு வரலாம். சிவன் கோயில் தான். ராமேஸ்வரம் சிவன் ராமநாதன் சுவாமி அவர் முடிஞ்ச அளவுக்கு போய் எவ்வளோ நீங்கள் போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வரலாம். அதையும் தாண்டி இல்லை எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்றவங்க உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் அமாவாசை திதி அன்று காலபைரவரோ கருடரோ காவல் தெய்வங்கள், எந்த காவல் தெய்வம் ஆண் தெய்வமாக இருக்கணும், காவல் தெய்வங்கள் இல்லை உங்கள் குலதெய்வமே ஆண் குலதெய்வமாக இருந்துச்சுன்னா அந்த வழிபாடு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பண்ணும்போதே கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் வந்து இந்த மாதிரியான வழிபாடு, இந்த திதி இப்போது அவங்க வந்து எது செஞ்சாலும் அமாவாசைன்னு திதின்னு பார்த்து செய்யலாங்களா? ஓகே ஆகும். ஏன்னா சிலது வந்து சொல்லுவாங்கள்ல, இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கேட்குறேன். இல்லை, நான் என்னுடைய முதல் குரு மிஸ்டர் சோமசுந்தரம் ஐயா அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அமாவாசை தேதியும் பௌர்ணமி தேதியும் தொடாதீங்கன்னு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நிறைஞ்ச அமாவாசை நிறைஞ்ச பௌர்ணமின்னு சொல்லலாம். பட் அந்த காலத்தில் செய்யாதீங்கன்னா என்னுடைய முதல் குருவான 2012 படிக்கும்போது எனக்கு கொடுத்த முதல் குரு அவர் தான். அப்போ பண்ணக்கூடாது தான் சொல்கிறார். ஸோ அது வரைக்கும் தான் இப்போ வரைக்குமே நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பொதுவாக இந்த நாளில் நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இல்லை. ஒருத்தருக்கு இந்த நாள் செட் ஆகும், இன்னொருத்தருக்கு இந்த நாள் செட் ஆகாது. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். காமனாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா அது நம்ம முகூர்த்த நாளோ எதுவும் இல்லாமல் சந்திராசிரமம் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் முக்கியமாக அந்த திருமணம், வீடு போடுறது, இல்லை டாக்குமெண்ட் பண்ணுறது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இல்லை லோன் பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அவங்கள சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம் இண்டிவிஜுவல் பண்ணும்போது அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் அவங்களுக்கு பதில் கொடுக்கும். சரிங்களா? இதை பண்ணும்போது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காமல் நம்ம சேஃபாக தப்பிச்சுக்கலாம். இந்த அமாவாசை திதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக படிப்பு வந்து தடைப்படும்.
அவங்களால அவங்க விருப்பப்பட்ட படிப்போ இல்லை அவங்களால சில படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் அதை கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறேன்னு நினைப்பாங்க, எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களால முடியாது. ஒரு டிகிரியோடு முடிச்சிடுவாங்க. ஒரு சிலர் 10th 12th முடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ இருக்கக்கூட கால சூழலில் யாரும் 10th 12th ஸ்டாப் பண்ணல. ஒரு மினிமம் ஒரு டிகிரிக்காவது போயிடுறாங்க. இந்த அமாவாசை திதி இது ஒரு மேஜராக பண்ணும். ஏன்னா ஸ்டடீஸில் கொஞ்சம் கை வைக்கும். அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படிங்கும்போது இந்த அமாவாசை திதியில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதுலேயுமே பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றதே இருக்காது. அது எதுவாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றதே இருக்காது. சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது என்னன்னா, ஒரு மனசு ஓகே ஓகே அப்படி தான் இருக்குமே தவிர, ஒரு சில விஷயம் இப்போ நம்ம ஒரு உணவே ஒரு உணவே நம்ம விரும்பி சாப்பிட்டு ஹாப்பினஸ் வர்றது எப்படி இருக்கும்? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா எனக்கு ஒரு ஹாப்பி அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்காது அவங்களுக்கு. ஆனால் இந்த அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய ப்ளஸ் வரும் பார்த்தீங்க, போராளி, திறமைசாலி, உழைப்பாளி அதெல்லாம். ஆனால் இவங்களுக்கு இன்னொரு மைனஸஸ் என்னென்னா, கொஞ்சம் எட்வேட் ஜாஸ்தியாக இருக்கும். மீன்ஸ் அதாவது கொஞ்சம் தான் அப்படின்றது, தான் வச்சதான் சொன்னதான் செய்யணும் அப்படின்ற ஒரு கோட்பாடோடு இருக்கிறவங்கன்றதுனால இந்த அமாவாசை இது ப்ளஸ் அது மைனஸையும் சேர்த்துக்கும். இது நல்லதுக்கும் எடுத்துக்கும், இது கெட்டதுக்குமே ஆகிடும். அவங்க இது அப்ளை தான் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட நேச்சர் இது தான் அப்படின்னு மாற்றிக்க மாட்டாங்க. இது சூப்பர் மேம். அமாவாசை பற்றிய நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த திதிகள் பற்றி பேசலாம். நன்றி மேம்.